ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. பேங்க்குக்கு போகாமல் உங்களோட மொபைல் மூலமாகவே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சர்ச் பாரில் நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்க மாதிரி கேவிபி நெட் பேங்கிங் அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே பார்த்தீங்கன்னா கேவிபி பேங்க் www.kvb.co.in கேவிபி இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கரூர் வைஸ்யா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு கரூர் வைஸ்யா பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாது. அதாவது இது வரைக்கும் நம்ம நெட் பேங்கிங் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது நமக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே ஐ அக்ரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஐ அக்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து செலக்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கஸ்டமர் ஐடி சேவிங் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா இல்லை கஸ்டமர் ஐடி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்கும். ஸோ இது எதுவோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே சேவிங் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். மேலே நீங்கள் கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கஸ்டமர் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. கஸ்டமர் ஐடியை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டில் 16 டிஜிட் நம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பின், நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு ஒரு பின் நம்பர் செட் பண்ணியிருப்பீங்க மணி விட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த பின்னை இந்த பின் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி மந்த் இயர், இதுவும் உங்களோட ஏடிஎம் கார்டிலே வந்து எக்ஸ்பைரி மந்த் இயர் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். இந்த யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு அதில் நம்பர்ஸும் இருக்கணும். கேப் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், மினிமம் வந்து 7 கேரக்டராவது வந்து யூசர் ஐடி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் செட் பண்ணதுக்கப்புறம் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் அவைலபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அவைலபிலிட்டி, அந்த யூசர் நேம் வந்து அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த யூசர் நேமை கொடுக்க முடியும். ஸோ அவைலபிள் இல்லை அப்படின்ட்டு வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம யூசர் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணி தான் வேறு யூசர் ஐடி மாற்றி தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட நேம் வந்து ரெமோ அப்படின்னா ரெமோ அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்தது அப்புறம் ரெமோ அதாவது ஒரு லெட்டர் வந்து கேப் லெட்டர் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 2 or 3 நம்பர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி வேற ஒரு ஆள் வந்து யூசர் நேம் அதே நேமில் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிறத காட்டும். ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி யாருக்குமே இல்லை அப்படின்னா வந்து செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் அவைலபிள் அப்படிங்கிறது வரும். ஸோ அவைலபிள் வரது வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்டர் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து இதுலேயும் பாஸ்வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி 7 கேரக்டராவது இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஸோ ரீஎன்டர், அதாவது நீங்கள் யூசர் ஐடி கொடுத்த மாதிரியே பாஸ்வேர்டு வந்து கொடுக்கக்கூடாது, வேறு தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த என்டர் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து ரீஎன்டர் பாஸ்வேர்ட்லேயும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு தான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. லாகின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி லாகின் பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள்
டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டில் வந்து லெட்டர்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது, ஒரு 4 டிஜிட் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ 1 2 3 4 எல்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணி இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும். இதுலேயும் அதே 4 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்குது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க விச் இஸ் யுவர் ஃபேவரட் சிட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆன்சரில் உங்களுக்கு எந்த சிட்டி பிடிக்குமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆன்சரை என்டர் பண்ணுறதை கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் திரும்ப வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னை அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, சி வந்து கேப்லேட்டர் போடுறீங்க அப்படின்னா சி அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் திரும்ப இது ஆன்சர் கொடுக்கும்போது இந்த மாதிரி கேப்லேட்டரில் கரெக்டாக கொடுத்தா தான் அது வந்து செட் ஆகும். ஸோ இது மாதிரி 3 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 3 வந்து எந்த கொஸ்டின் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆன்சரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட யூசர் ஐடி, லாகின் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அண்டு இதில் 3 கொஸ்டின். ஸோ இதில் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஓடிபி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பாக்ஸில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்டில் சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா கீழே ரீஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி திரும்ப உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓடிபி வந்ததுக்கப்புறம் இதில் பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங், கங்க்ராச்சுலேஷன் யுவர் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி கிரியேட்டர், லாகின் வித் யுவர் யூசர் ஐடி த்ரூ அவர் சைட், யுவர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன் ஆர் வெல்கம் அட் கஸ்டமர் சப்போர்ட் அட் kvbmail.com அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நெட் பேங்கிங் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட யூசர் ஐடி நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நம்ம முதல்ல ட்ரை பண்ண மாதிரி சர்ச் பாக்ஸில் KVB நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த KVB நெட் பேங்கிங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கண்டினியூ டு லாகின் இருக்கும். லாகின் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா அந்த பாக்ஸில் இருக்கு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்ட்டு இருக்கும். இந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெட் பேங்கிங்கில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப்லேயே வந்து நெட் பேங்கிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அக்கௌண்ட்ஸு, பேமெண்ட்ஸ், அதர் பேமெண்ட்ஸு, டெபாசிட்டு, லோனு, கார்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு டாப்லேயே வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட்டோட நெட் பேங்கிங் உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.